வணக்கம். இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி 2025 எக்ஸாம், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2025 சிலபஸ் என்ன, அதுவும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் என்ன அப்படி நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணதா இல்லைன்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பேஸ் பண்ணதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த காலேஜ் டிஆர்பி 2025 சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு கெமிக்கல் பீரியாடிசிட்டி, ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் இன் ஹோமோ அண்ட் ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல்ஸ் இன்க்ளூடிங் விஎஸ்சிபிஆர் தியரி. அதுக்கப்புறமா கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ், ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பேஸ் கான்செப்ட், பஃபர் சொல்யூஷன், நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ், transition elements and coordination compounds, inner transition elements, organometallic compounds, organometallic in homogeneous catalysis, cages and metal cluster. இது வந்துட்டு யூனிட் 1 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்தபடியாக யூனிட் 2 பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, செப்பரேஷன், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக், எலக்ட்ரோ அண்ட் தெர்மோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ். அடுத்தபடியாக பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபோட்டோ சிஸ்டம். ஸோ அது எல்லாமே இதில் வந்துடுது. அடுத்தபடியாக இந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பை ஐஆர் ராமன், என்எம்ஆர், இபிஆர், மாஸ்பேயர், யூவி விசிபிள், என்கியூஆர், எம்எஸ், எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அடுத்தபடியாக இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, இது வந்துட்டு யூனிட் 2. அடுத்தபடியாக யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், பாஸ்ட்லேட்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் including shapes of atomic orbitals, orbital and spin angular momentum, tunneling, approximation methods of quantum mechanics, atomic structure and spectroscopy, chemical bonding in diatomics, chemical application of group theory. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 3ல் வந்துடுது. அடுத்தபடியாக யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அடுத்தபடியாக கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், இது எல்லாமே இதில் யூனிட் 4ல் இருக்குது. அடுத்தபடியாக யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கண்டினியூஷன், அதில் அந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். அப்போ இது வந்துட்டு யூனிட் 5ல் வந்துடுது. அடுத்தபடியாக யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், பேக்ஸ் லா அப்ளிகேஷன், பேண்ட் ஸ்ட்ரக்சர். அடுத்தபடியாக பாலிமர் கெமிஸ்ட்ரி, மோலார் மாசஸ், கைனடிக்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன். அடுத்தபடியாக டேட்டா அனாலிசிஸ், இது வந்துட்டு யூனிட் 6ல் வந்திருக்கு. அடுத்தபடியாக யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ அதில் ஐயூபாக் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இன்க்ளூடிங் ரீஜியோ அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி, ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ், ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் இன்வால்விங் அடிஷன், எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், காமன் நேம்ட் ரியாக்ஷன், ஆர்கனோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ரியேஜன்ஸ், எஃப்ஜிஐ ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன். அடுத்தபடியாக கான்செப்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். அடுத்தபடியாக யூனிட் 8ல் ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ், அதுக்கப்புறமா இந்த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் காமன் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பை ஐஆர், யூவி, H1C13, NMR, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ். அடுத்தபடியாக கெமிஸ்ட்ரி யூசஸ் இன் மெடிசின் ஆர் மெடிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் அப்ளிகேஷன் டு ஹியூமன் ஹெல்த், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், காம்போசிஷன் ஆஃப் ஃபுட் டை. இது எல்லாமே எங்கே வந்துடுது? யூனிட் 8ல் வந்துடுது. அடுத்தபடியாக யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி டாபிக்ஸ், கெமிஸ்ட்ரி இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கேட்டலிசிஸ் அண்ட் கிரீன் கெமிஸ்ட்ரி. யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி, சூப்ரா மாலிகுலர் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அப்போ இந்த காலேஜ் டிஆர்பி சிலபஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிஜி டிஆர்பி சிலபஸில் என்ன இருக்குதோ அதே இதுதான் 100% அப்படியே கொடுத்துக்கிறாங்க. ஸோ வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சில டாபிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி யூசஸ் இன் மெடிசின் அண்ட் மெடிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் அப்ளிகேஷன் டு ஹியூமன் ஹெல்த், அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், காம்போசிஷன் ஆஃப் ஃபுட் டை. ஸோ இது எல்லாமே நியூ டாபிக்ஸாக இருக்குது. மற்றபடி ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பிஜிடிஆரில் பார்த்தீங்கன்னா இதை விட அங்கே வந்துட்டு
அதிகமான டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2025 எக்ஸாமினுடைய சிலபஸ். அப்போ இந்த சிலபஸில் இருந்துட்டு 100 MCQ வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ், டோட்டலாக 150 மார்க்ஸ் இந்த சிலபஸில் இருந்து வருது. அதுக்கப்புறமா 50 டிஸ்கிரிப்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸு. அப்போ அதுக்கு வந்துட்டு இந்த இந்தியன் எக்கனாமி, பொலிட்டிக்கல் அதில் இருந்துட்டு 50 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தபடியாக 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 230 மார்க்ஸ் வந்துட்டு இதில் வாங்க வேண்டியிருக்குது. அப்போது 100 MCQ அதாவது 150 மார்க்ஸுக்கு இந்த சிலபஸில் இருந்து இருக்குது. அப்போது இந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 150க்கு நீங்கள் 150 மார்க் வந்துட்டு வாங்க முடியும். அப்போ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு ஒரு சில நாட்களில் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான இந்த MCQ அதாவது டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா டெஸ்ட் இருக்குது, எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். அதாவது இந்த முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கில் இருந்தோம். இப்போ வந்துட்டு இப்போது கிளைடன் புக்னா கிளைடன் புக்கில் இருந்து நமக்கு MCQ இருக்கும். இப்போது ஜேடிலி புக் இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ அந்த ஜேடியில் இருந்து எல்லாமே சரி அதில் கேட்கக்கூடிய எல்லா MCQமே உங்களுக்கு அந்த டெஸ்ட் கொஸ்டினில் வந்துடும். அதே போல் ஹியூகி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூகியில் இருந்துட்டு அதில் இருந்து என்ன வந்துடும் உங்களுக்கு எல்லா MCQமே உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை கொஸ்டின் செட்டப் இருக்கும். எல்லாமே நியூ கொஸ்டின்ஸ் தான். அதே போல் இந்த ஃபார்முலாஸ் சரிங்களா, அந்த மாதிரி ஃபார்முலாஸுமே உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படும். அதனால இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்வின் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அதில் கண்டக்ட் பண்ணப்படும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எனக்கு இந்த மெசேஜ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கிடலாம். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த காலேஜ் டிஆர்பிக்கான சிலபஸ். இந்த சிலபஸை நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது டெஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 சரிங்களா, டிசம்பர் 2025 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த டேட்டுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா ஒரு சில நாட்கள் முன்ன பின்னா இருக்கலாம், சின்ன டென்டேட்டிவாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹிண்ட்ஸ் எடுங்க, நல்ல பாயிண்ட்ஸ் எடுங்க, ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் உங்களால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.